தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் புதிய நிர்வாகத்தினராய் லே செக்யூரிட்டியோட அந்த கேப்டன்ஷிப்ல பயணிக்கிற இந்த புதிய நிர்வாகம் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாம கிளீன் ஹேண்டடா எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பணி நியமனம் செய்ததை நினைத்து பார்க்கும்போது இது கடவுளுடைய வல்ல செயல். அவர்களுடைய பணி இன்னும் சிறக்க நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். கடந்த 10 வருடங்களாக டைரக்ஷன் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சு எந்தவித ஒரு ரெக்கமெண்டும் இல்லாமல் கடவுளாக பார்த்து கொடுத்த இந்த வேலைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாசரத் பாஸ்டரேட்லேருந்து பிஜி ஃபிசிக்ஸ் 2008 பிஎட் முடிச்சுட்டு அப்பத்துலேருந்து நாங்கள் ரினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு சீனியாரிட்டி படி எங்களுக்கு போஸ்ட் வரும்போதுல அவங்களாவே கூப்பிட்டு நம்ம டயசிஷன் நிர்வாகிகள் தந்தாங்க. எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய பணி நியமன ஆணையை இன்றைக்கி வாங்கிக்கிட்டோம். நான் பேட்ரிக் திருச்சபையை சேர்ந்தவங்க. நான் எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் டைசிஷனில் பதிஞ்சிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் ரெனியூ பண்ணும் போதும் இந்த இயர் வந்துருமான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த இயர் கர்த்தரோட பெரிதான கிருபையெல்லாம் இந்த சீனியாரிட்டி பிரகாரம் கரெக்டாக எனக்கு வந்ததுக்காக இவனுடைய கிருபைக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஐ எம் ஏஞ்சலன், எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் பிஜி அப்பாயின்மெண்ட்காக கடவுள் கொடுத்துருக்குற அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். 17 இயர்ஸாக அந்த சீனியாரிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். பட் பல வருஷமாக எதிர்பார்த்தோம். இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இருந்ததுனால இந்த வருஷம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்க கடவுள் கிருபை செஞ்சார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இடையர்காடு சர்ச்சிலேருந்து வரோம். நான் கடந்த 20 வருடங்களாக பதிந்து வச்சுருக்கேன். இந்த வாய்ப்பளித்த எஸ்டிகே ராஜன் அண்ணாச்சி அவங்களுக்கும் அந்த நிர்வாக செயலாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிறைய ஸ்கூலில் 10 ஆசிரியர் பணி செய்வது இப்போ மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குனால 2 ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. உங்களையெல்லாம் அழைத்து வேலை கொடுக்கிற பணி கொடுக்கிற ஒரு நிர்வாகத்தை ஆண்டவர் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்திலே தந்திருக்கிறார். ஏன்னா யாருமே செய்யாத இது சாதனை. இன்னைக்கு கடந்த ஆண்டுலாம் அவ்வளோவங்க என்னெல்லாமோ எப்படிலாமோ தவறு பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கும். இந்த ஐயா சொன்னால் ஒரு 6 லட்ச ரூபான்னு அது கூட கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது தான். அது கட்ட வேண்டிய பீஸ் தான், மற்றபடி இல்லை. நான் எல்லா டீச்சர்ஸுமே சொல்கிறது ஒன்று உங்கள் பிள்ளைல நம்ம ஸ்கூலில் சேருங்க. இது போன நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லிஸ்ட்டே பார்க்குறது இல்லை. கீழே உள்ளவங்களுக்குலாம் வேலை. பாவம் சீனியரில் உள்ளவங்க அந்த கஷ்டப்பட்டவங்க வீடோஸ் நீங்களாம் இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 2வது லே செக்ரட்டரி அவங்கள பாராட்டி ஆகணும். என்னென்னா பெரிய விஷயம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். அவங்க அப்படி சம்பாதிச்சாங்க. 20-30 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளோ அப்பாயின்மெண்ட்லையும். சார் இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் ஆசிரிய பணி நியமனம் கொடுத்திருக்கிறார்கள். சீனியாரிட்டி படி போட்டிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியின் பொழுது திருமண்டல நிர்வாகிகளும் அந்த பணி நியமனத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் பெருமக்களும் நன்றியோடு பேசிய அந்த காட்சியை தான் நீங்க பாத்தீங்க. முதலாவதாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அணியினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்ம இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். எல்லா பணிகளையும் நேர்மையான முறையில எந்த ஒளிவு மறைவும் இன்றி சீனியாரிட்டி முறையில என்ன பண்ணோம், நியமனம் செய்யணும்னு சொன்னோம். ஸோ அது போல நம்ம இருக்காங்க, அவங்களும் செய்வேன்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி செஞ்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம், பாராட்டுகிறோம். இன்னொரு விஷயத்த இதுல பதிவிட விரும்புகிறேன். ஸோ அந்த நிர்வாகிகள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு சாதனை, உலக வரலாற்றிலே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது மிகைப்படுத்துதுன்றே நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காலமாக கடைபிடித்த ஒன்று தான். கடந்த நிர்வாகம் பாத்தீங்கன்னா அதுல தப்பு பண்ணாங்க. இந்த சீனியாரிட்டி என்ன பண்ணாங்க, ஓவர்லுக் பண்ணி அவங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு போட்டாங்க. ஸோ அதனால இவர்களுக்கு என்ன பண்றாங்க, அப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம், பெரிய சாதனை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அண்ணாச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா தெரிந்த ஒரு முன்னாள் மேலாளர் என்ன சமீபத்துல தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே போட்டது கிடையாது. அங்க இருக்கிற கிளர்க் இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன முடிவாங்க, போட்டுருவாங்க. லெட்டர் போவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நேரே என்ன பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க, என்னமோ இவருடைய சொந்த புய பலத்தினால என்னமோ இவர்கள் பெரிய சாதனை செஞ்ச மாதிரி என்ன பண்றாங்க, இதை செய்து கொண்டிருக்காங்க. பழைய நிர்வாகம் என்ன பண்ணாங்க, ஒருபடி மேலே போய் அதுல சம்பாதிக்கவும் செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்கள் ஓவராக பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இதுல ஒண்ணும் இல்லை. இது யாரோ உருவாக்கிய ஒரு திருமண்டலம், நமது முன்னோர்கள் மிஷினரிகள் உருவாக்கிய திருமண்டலம். அதுல நேர்மையாக இருக்கிறீர்கள், அது பாராட்டத்தக்கது. இன்னொரு விஷயத்த நான் என்ன பண்றேன் குறிப்பிட விரும்புகிறேன். நமது
அண்ணாச்சி சீனாத்தனா செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனதில் உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெளிப்படையாக பேசுகிற ஒரு நல்ல குழந்தை மனம் படைத்தவர்கள். ஸோ அவங்க பேசுனது நான் ஒரு பாயிண்ட் இதுல கேட்கிறேன். அன்னை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது ஆசிரிய பெருமக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகளை இங்க சேர்க்கணும்னு சொன்னாங்க. அது அண்ணாச்சி மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக என்னுடைய ஃபாலோவர்ஸும் என்னுடைய எனக்கு தெரிந்தவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அவங்க பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, குருவானவர்களும் என்ன பண்ணணும் அவங்க பிள்ளைகளை திருமண்டல பள்ளிகளை தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நியாயமான கேள்வி, கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படிதான் செய்யணும். ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ரெவரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க பிள்ளைங்களை தான் சேர்த்தாங்க. இப்போ ஏன் சேர்க்கல அப்படிங்கறத என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து அதிகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மாடர்ன் டெக்னாலஜி, இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தாக்கமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமண்டல பள்ளிகள் தேக்க நிலைமையில் இருக்கிறது. ஒரு கூலி வேலை செய்யறவங்க கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை நல்ல ஷூ போட்டு டை போட்டு நல்ல சுகாதாரமான நிலையில் உள்ள பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு கூலி வேலை செய்யறவன் என்ன பண்ணுவான், இப்படி சைக்கிள்ல தான் வருவான், விறகு உடைக்கிறவன் அவன் பையன் என்ன பண்ணுவான், கொண்டு வந்து சேர்த்துட்டு போவான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்பவே 90,000 ரூபாய் கஷ்டப்பட்டு கட்டுவான். இந்த காசை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வரும், அவ்வளவு கஷ்டங்க போய் இருக்கும். ஆனா நான் அவன்கிட்ட போய் சொல்லுவேன், எதுக்கே அங்க போய் சேர்க்கிறேன், நீ என்ன பண்ணி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியாச்சுன்னா, இல்ல நான் தான் படிக்கல, என் பிள்ளைய நல்லா படிக்கணும்னு என்ன பண்ணுவான், ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற நேரத்துல நமது பள்ளிகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிப்பதற்கு தண்ணீர் இருக்குதா, கழிப்பறை வசதி இருக்குதா, அதை வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகத்தில் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், உங்களை கேள்வி கேட்க வேண்டாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கழிப்பறை இல்லை. கடந்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடம் 4 வருடம் தான் பண்ணிருக்காங்க, நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க. ஆனா அதிகபட்சம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகத்திலிருந்து யார், அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவருடைய நிர்வாகம் தான். நீங்கள் வந்து என்ன செய்தீர்கள், அவர்கள் தவறு செய்தார்கள், நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்ய தவறி விட்டீர்கள். இதுதான் உண்மை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துடாது, ஒரு வருஷத்துல என்ன பண்ணாது, ஸ்ட்ரென்த் அப்படி ஓடி வந்துடாது. இந்த வருடமே நான் கேட்கிறேன்னா, உங்கள்கிட்ட வந்து நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிடுச்சு. திருமண்டலம் சார்பாக திருமண்டல பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சேர்க்குன்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்தீங்களா? டெக்னாலஜி வந்து நல்லா இருக்கு, வாட்ஸ்அப் நல்லா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அது போல பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல் தொடர்பு வளர்ந்துருக்குது, கொடுத்தீங்களா? அந்தந்த ஸ்கூலுக்கு அந்தந்த கரஸ்பாண்டன்ட் என்ன செய்யணுமோ அதுதான் பாத்துக்கணும், அவங்க தலையெழுத்து. இப்ப இந்த டீச்சர்ஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டீங்க இல்லையா, அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு டீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ டைசன் கட்டிருக்காங்க. இதை வந்து எந்த அடிப்படையில நீங்க வாங்குறீங்க, அதுல வந்து எப்படி குறிப்பிடுறீங்க? திருமண்டலத்துக்குன்னா அது குறிப்பிட்டிருக்குது? அப்படி இல்லை, அடிப்படை கட்டமைப்புகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்கீங்க, கன்சர்ன் ஸ்கூல் அப்படின்னு வாங்குறீங்க. நீங்க எத்தனை லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இப்ப வந்து எந்த ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறீங்க? உங்க மனசாட்சி தட்டு சொல்லுங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, தங்க கை காசை போட்டோ இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா பலரை சந்தித்தோ என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூலை டெவலப் பண்றாங்க. மற்றபடி அங்க வந்து ஒரு சரியில்லாத கரஸ்பாண்டன்ட் வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து டெவலப் ஆகுறது இல்லை. நாங்க சொல்றோம், ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர், ஒரு முன்னாள் டிஇஓ, இப்படிப்பட்ட நபர்கள், அதுக்கு படிச்சவங்க தான் போடணும் அவசியம் கிடையாது, படிக்காதவங்களே போடலாம். பண்பானவர்களை, காமராஜர் படிக்காதவர் தான், கல்வி நிலையங்களை உருவாக்குனவர், கல்வியின் மேல் அக்கறை உள்ள மனிதர்களை நீங்க வந்து தாளாளரா போடுறீங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில தாளாளர்களை நியமனம் செய்யும் பொழுது எப்படி அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வேலை செய்வாங்க? கேளுங்க, நான் சொல்றது பொய்யா அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க பாப்போம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பள்ளிகள்ல சேர்க்கை இல்லைன்னா, முதலாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து திருமண்டல பள்ளிகள்ல சுத்தமா இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா காலத்துக்கேற்ற முன்னேற்றம் இல்ல, கல்வி தரம் குறைந்து போய்விட்டது. அதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பைசா ஒரு பைசா கிடையாது. சில பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைசா இருக்கு, கடை வருமானம் வருது, ஆனா அங்க இருக்கிற தாளாளர்கள் கையாடல் பண்றாங்க. இன்னும் நான் கேள்விப்படுறேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடைகள்ல உள்ள வருமானத்தை தாங்கள் வாங்கி கொண்டு பகடிக்கு விடுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது வெறும் 300 ரூபாய் 200 ரூபாய் மட்டும் என்ன பண்றது, டைசன் கட்டிட்டு வெளியில பாத்தீங்கன்னா 10,000 15,000 என்ன பண்றாங்க, அவங்க வாங்கி தங்களுடைய பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டுறாங்களா? அப்புறம் எப்படி டைசன் முன்னேறும்? இவர்கள் யாரு? உங்களுடைய ஆதரவாளர்கள், 2 அணியிலே இருக்காங்க. இப்போ இவர்களை நிறுத்தணும். அந்த பள்ளிக்கு என்ன பண்ணும், அடிப்படை கட்டமைப்புகள் வசதிகளை உருவாக்கினா மட்டும்தான் என் பிள்ளைங்களும் படிச்சாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், டைசன் ஸ்கூல்ல தான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன். ஆனா ரிசல்ட் இல்லையே. எல்லா பள்ளிகளிலும் சேர்க்கை மறுக்கப்பட்ட பள்ளி பசங்க தான் நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கிறான், அவன் தானே காப்பாத்திட்டு இருக்கான். அப்போ இதை செய்ய வேண்டியதாரு? அதிகபட்சமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் பதவியில் இருந்த அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அணியினர் இதை இப்பமாவது செய்யுங்க. நீங்க வாங்குனீங்க 6 லட்சத்துல குறைஞ்சபட்சம் 3 லட்சமா அந்த ஸ்கூல் கொடுங்க.
அதுபோல இப்பொழுது பணி நியமனம் பெற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்றது அதுதான். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் வீட்டு சும்மா வந்திருக்காங்க. ஒருவேளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுங்க. எப்படி வந்து ஹவு டு ஹேண்ட்லிங் த கிளாஸ் அப்படிங்கறத போடுங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல்நிலை கல்விகள்ல 11ஆம் 12ஆம் வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. பிடி மாஸ்டர் பார்த்து பயப்பட மாட்டான், அவங்கள பார்த்து பயப்படுவான். ஹெட் மாஸ்டர்ஸே நிறைய ரன் பண்ணுவாங்க, ஜென்ஸ் இருப்பாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா லேடிஸா வந்துட்டாங்க. எதுக்காகன்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஆட்கள் யாருமே வந்து வாத்தியார் வேலையை வேணான்னு ஓடுறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, 3%, 4%, 6% என்ன பண்றாங்க, காசு வாங்கிடுறாங்க. ஈஸியா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு ஜென்ஸ் மாஸ்டர் என்ன மாதிரி எல்லாம் வெள்ளங்க முடிச்சவன் காசு கேட்டா எதுக்கு ஏன் எடுன்னு நம்ம கொஸ்டின் கேட்போம். ஆனா டீச்சர் இல்ல, எஸ் சார் எனக்கு தெரியும் ஒரு நல்ல டீச்சர். அவங்க பாத்தீங்கன்னா வேலையை செய்ய மாட்டாங்க, செய்ய தெரியாது, ஸ்டஃப் கிடையாது, ஸ்டில் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹெட் மாஸ்டர் திட்டுவாரு, ஹெட் மாஸ்டர் கேள்வி கேட்பாருன்னா ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு சர்க்கிள் அனுப்புவாரு, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நன்கூட எழுதுன்னு சொல்லிட்டு. முதல் ஆளா போய் ஹெட் மாஸ்டர் 5000 கேட்டா 10,000 கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ ஹெட் மாஸ்டருக்கு பிடிச்ச டீச்சர். அப்போ நல்ல வேலை செய்யற டீச்சர்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், காசு கொடுத்தாதான் வேலை செய்ய முடியும். நான் இதுக்கு வேலை செய்யணுங்கிற என்ன வந்துருக்கு இல்லையா. வேலைக்கு டீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க, தண்ணிக்கு டீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க, கரண்ட் பில் கட்டுறதுக்கு டீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பணத்தை எதிர்பார்க்காதீர்கள், வேலையை எதிர்பார்ங்க. அதற்கு திருமணத்துல தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். டீச்சர்ஸ்ட வாங்குங்க, நியாயமாக சொல்லப்பட்டபடி பாத்தீங்கன்னா சங்க காசு கணக்கு வாங்கிடுங்க, தப்பு இல்லை. அதற்காக எல்லாம் திருமண்டலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பெண்கள் மாநாடு நடக்கும். இங்க என்ன பண்ணும், பேப்பர் வரும், எல்லாரும் எழுது. திருமண்டலத்துல என்ன பண்ணுவோம், ஏதாவது அதை கட்டுறேன் இதை கட்டுறேன், ஆசிரியர்கள்ட்ட வரும். அப்ப ஆசிரியர்கள் மனநிலை எப்படி இருக்கும், நான் குற்றச்சாட்டு தான் நினைக்கக்கூடாது. ஆசிரியர்களோட மனநிலை எப்படி இருக்கும், காசு கொடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பதவியை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்தா நீங்க எப்படி வேலை வாங்க முடியும். தனியார் பள்ளிகள்ல போய் பாருங்க, சொற்ப சம்பளம் தான், நிறைய படிச்சிருக்காங்க. ஆனா டீச்சர்ஸ்ட காசு வாங்க மாட்டாங்க, உழைப்பே வாங்குவாங்க, உறிஞ்சி எடுத்துருவாங்க. காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க, நிக்க விட்டு என்ன பண்றாங்க, வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆனா இங்க வந்து அப்படி செய்ய முடியல. காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்ச டிசி நான் காசு கொடுக்கல, நான் பஸ்ஸு காசு கொடுக்கல. சோ இது போன்று வருவதற்கு காரணம் நிர்வாகம் தான். நான் நிர்வாகத்தை சொல்லுவேன். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்தார்கள், நீங்கள் வந்து நன்மை செய்ய தவறி விட்டீர்கள். எனவே இப்போதாவது நீங்கள் உணருங்கள். அதனால பெரிய சாதனை எல்லாம் செய்யல, நியாயமாக செய்திருக்கிறீர்கள், நல்லது செய்திருக்கிறீர்கள், பாராட்டுகிறோம். 6 கவுன்சில் இருக்கு, 6 கவுன்சிலுக்கு மேனேஜர் போடுங்க. ஆனா எஸ்சிக்கு ராஜா என்ன பண்ணும், தலைமை மேனேஜரா இருந்து போட்டோம், ஹெட் மேனேஜர் அப்படின்ட்டு போட்டோம். அது போல தாளாளர்களை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தாளாளர்களை, முன்னாள் கல்வியாளர்களை போடுங்க. ஒரு கரஸ்பாண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நன்கு படித்தவர்களாக, கல்வியை பற்றி தெரிந்தவர்களாக, கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த தலைமை ஆசிரியரோட இணைந்து அந்த பள்ளியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க அப்படி இல்லை, 50 பேர் படிச்சாலும் என்ன பண்ணும், மணிமணியா இருக்கணும். கண்டிப்பாக நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், ஜேஇ இருக்குது. ஸோ இது போல பாத்தீங்கன்னா காலத்திற்கு பாட்டம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண மாறும். தவிர மற்றபடி நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம், பாராட்டு கொடுப்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பலனும் கிடைக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.